எஃப்எம் ரேடியோவில் சவுண்டு மட்டும் ப்ராப்ளம் இருக்குது. செட்டு யூஎஸ்பிலாம் ஆன் ஆகுது. வால்யூம் கண்ட்ரோலை கூட்டி குறைச்சா எந்த சவுண்டு வெளியே வரல. ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. இல்லை ஐசியில் எதாவது போயிருக்கான்னு கழட்டி பார்ப்போம். இந்த சுவிட்சு வந்து உள்ளே போட்டால் மேலே போட்டால் உள்ளே படிக்கும், கீழே போட்டால் வெளியில் படிக்கும். 2 பக்கம் ஆன் பண்ணி பார்த்தாச்சு, படிக்கலை. இப்போ 4 பக்கம் ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே என்ன கண்டிஷன்னு பார்ப்போம். சைடில் கொஞ்சம் பிடிப்பு இருக்கும், அது மட்டும் லேசாக கைட்டை லேசாக டம்பிடுறதையும் கழட்டுரும். ஆடியோ வருதுன்னு பார்த்தோம்னா ஆடியோ ஓகே, ஆடியோ தான் வருது. ஆடியோ வருது, ஆனால் ஸ்பீக்கரில் சவுண்டு வரல. ஐசிக்கு வோல்ட்டு பார்த்தோம்னா ஐசிக்கு வோல்ட்டுலாம் 12.4 இல்லை 15 வோல்ட்டு ரேட்டாக தான் இருக்குது. எல்லாம் சரியாக தான் இருக்குது. கண்ட்ரோல் சைடு எப்படி இருக்குன்னு கழட்டி பார்ப்போம். கண்ட்ரோலில் கழட்டுறாப்புல இருந்தால் சைடில் அந்த யூஎஸ்பி போர்டு அதை ஸ்க்ரூ இருக்கும், இந்த பக்கம் அதை கழட்டிக்கிட்டு கண்ட்ரோலில் பின்னாடி கூட லேசாக அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அதை போல்ட் இருக்கும், அதை கழட்டிக்கணும். அதை கழட்டியாச்சு. செட்டை ஆன் பண்ணியாச்சு. யூஎஸ்பி வந்துருச்சு, ரன்னிங் ஆகுது. ஆனால் சவுண்டு வரல. ஆடியோ வருது, சவுண்டு வருது. 2 மணி ஜாயின் பண்ணால் படிக்காச்சுன்னா படிக்க மாட்டேங்குது, ஜாயின் பண்ணால் படிக்கும். கண்ட்ரோல்னு போயிடுச்சு, கண்ட்ரோல் சரியில்லை. அதே வேல்யூவில் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கண்ட்ரோலில் உள்ள 3 ஒயரு, ஃபஸ்ட்டு மஞ்சள், 2வது சிகப்பு, 3வது கருப்பு. மஞ்சள் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு போயிடும். சிகப்பு வந்து ஆடியோ ஒயரு, ஆடியோ லைன். அது வந்து சென்டராக பற்ற வைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எர்த்து. அந்த எர்த்து கட் ஆச்சுன்னா வால்யூம் ஃபுல் வால்யூம் இருக்குது, கூடி குறையாது. ஆனால் எர்த்தை பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, பற்ற வச்சாச்சு. இப்போ செட் ஆன் பண்ணி என்ன கண்டிஷன் பார்ப்போம். செட் ஆன் பண்ணியாச்சு. யூஎஸ்பி வந்துருச்சு. வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். வால்யூம் கூட்டும் போது கூடி குறையுது. வால்யூம் பண்ணுறது இருக்குது. தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கட் பண்ணால் தான் நாப்பு கரெக்டாக மாட்ட முடியும். கட்டிங் போது தேவையான அளவு கட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு வாஷர் போட்டுக்கோங்க. வாஷர் போட்டு தான் டைட் வைக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல் வந்து டைட் வைக்கும்போது கண்ட்ரோல் பிஞ்சு போகும். அதனால் உள்ளே ஒரு வாஷர் போட்டுக்கிட்டு இல்லை லேசாக அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டைட் வந்து ஒரு நார்மல் டைட்டு தான் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சிங்கன்னா தனியாக வந்துடும். அப்புறம் 2வது வேறு கண்ட்ரோல் தான் மாற்ற வேண்டியது வரும். டைட் வச்சாச்சு. யூஎஸ்பி போட ஸ்க்ரூ போட்டு 2 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரூ போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, வயர் எதுவும் கட் ஆகாமல் கிட்ட போடணும். 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டாச்சு. டைட் வந்து 2 பக்கம் 1 போல் வைக்கணும். ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் கம்மியாக வச்சு லேசாக தூக்கிட்டு இருக்கும். கரெக்டாக டைட் வச்சாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ 2வது நாட்டு போட்டு பார்ப்போம். எல்லாம் ஒர்க் ஆகுதா, கரெக்டாக இருக்காங்க.
வால்யூம் குறையுது கூடுது. இந்த மாதிரி சவுண்டு வரலன்னா பெரும்பாலும் ஸ்பீக்கர் போயிருக்கும், இல்லைன்னா இந்த ஸ்பீக்கர் செலக்டர் சுவிட்சு போயிருக்கும், இல்லைன்னா ஐசி போயிருக்கும். மூணில் ஏதாவது ஒன்று போயிருக்கும். அதை மட்டும் பார்த்து மாற்றியாச்சுன்னா சரியாக போயிடும். மொத்தத்துக்கு பவர் வரலைன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் காயிடு ஏசி வயர் கார்டை செக் பண்ணிக்கோங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்சு இது ஏதாவது ஒன்று போயிருக்கும். அதை மட்டும் பார்த்து சரி பண்ணால் சரியாக போகும். Play by USB drive.